பகுதி 2இல் எங்களுக்கு 4வது வினாவாக வருவது ஒரு பந்தியை வாசித்து அதன் கீழ் 5 வினாக்கள் தரப்பட்டிருக்கும். அதற்கான விடை எழுத வேண்டும். மேலே கவிதைக்கான விடை எழுத கேள்வியை எடுத்தால் இந்த கேள்வி செய்ய தேவையில்லை. இல்லை உங்களுக்கு கவிதைக்காக விடை எழுதுவது கடினமாக தோன்றினால் நீங்கள் இந்த பந்திக்கான 5 வினாக்களுக்கும் விடை எழுதி கொள்ளலாம். நீங்கள் 3 மற்றும் 4ஆம் வினாக்களில் விரும்பிய ஒரு வினாவை தெரிவு செய்து கொள்ள முடியும். ஆகவே இங்கே பந்தியை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு கீழே 5 கேள்விகள் தரப்பட்டுள்ளன. அதில் முதலாவது கேள்வி மேட்டி எதர ஜீவத்வு ஆய கவுருந்த. மேட்டி என்று சொன்னால் களிமண்ணை குறிக்கும். ஆகவே அந்த களிமண் வீட்டில் வசிப்பவர்கள் யார்? அப்ப எங்களுக்கு முதலாவது வசனத்தை பாருங்கோ. பார ஐனே புஞ்சி மெட்டிகைய திபுனேய. ஒரு பாதையோரத்தில் சிறிய களிமண் வீடொன்று இருந்தது. எஹி ஜீவத்வுனே, அங்கே வசிப்பது. விமல் சக ஒஹுகே நெங்கனிய சாமா யன தெதெனாத் ஒவுன்கே ஆத்தம்மாத் பெமனி. அப்ப அந்த வீட்டில் யார் யார் வசிக்கணும்னு சொன்னா உண்டு விமல், அடுத்தது அவற்ற தங்கச்சி சாமா, அடுத்தது அவற்ற ஆத்தம்மா. அப்ப எங்களுக்கு விடை விமல், சாமா, ஆத்தம்மா. 2வது கேள்வி ஆத்தம்மா ஜீவிக்காவ கென கியே கெசேத. அந்த ஆத்தம்மா வாழ்க்கைக்காக வாழ்றதுக்காக அவ என்ன செய்கிறா அல்லது எப்படி வாழ்றா என்றதுதான் கேள்வி. வாழ்வதற்காக என்ன செய்கிறா அல்லது எப்படி வாழ்கிறார் அல்லது எவ்வாறு வாழ்க்கை நடத்துகிறார். பாருங்கோ. தெமௌபியன் நெத்தி ஓவன் ரெக்க பலாகத் ஆத்தம்மா மே தரு தெதனாட்ட தடி செனஹெசக் தெக்வாய. ஆத்தம்மா ஜீவிக்காவ கெனகியே பொல் அத்து விவீமன் சக கொஹு அம்பரா லபாகத் முதலித்தி. அப்ப இதுல எங்களுக்கு விடை இருக்குது. பொல் அத்து விவீமன் சக கொஹு அம்பரா லபாகத் முதலினி. அப்ப அதுதான் எங்களுக்கு 2வது கேள்விக்கான விடையாக இருக்கும். அவர் வாழ்க்கை நடத்துவதற்காக என்ன செய்கிறார்? பொல்லாத்து விவீமன் சக கொஹு அம்பரா லபாகத் முதலித்தி. 3வது கேள்வி தெமகள் மெந்துர பிஹிட்டா திபுனே கொஹித. தெமகள் மெந்துர என்பது 2 அடுக்கு மாளிகையை குறிக்கும். அது எங்கே அமைந்துள்ளது? இதுல பாத்தீங்கன்னா இருக்குது. கீழே இருந்து 3வது வரியில பாத்தீங்கன்னா மே புஞ்சி பலட்ட ஆசன்னைய திபுனு குடா கந்து கேட்டைய மது பிட்ட விஷால தெமகள் மெந்துரக் திபுனைய. அப்ப எங்க இருக்குது? 2 அடுக்கு மாளிகை எங்க இருக்குதுன்னு சொன்னா குடா கந்து கேட்டைய மத்து பிட்ட. 4வது கேள்வி தாப்பைய உட மதிலுக்கு மேல உள் போத்தல் கட்டு சவுக்கர திபுனே ஐ. அந்த மாளிகைன்ற மதிலுக்கு மேல போத்தல் கூர் முனைகள் ஏன் பொருத்தப்பட்டிருக்கிறது? ஏன் பொருத்தப்பட்டிருக்கிறதுன்னு எங்களுக்கு சொல்லியிருக்கன்னு பார்த்தா கிசி வெக்கூட்ட தாப்பையன் பெனிமட்ட நொகைக்கி வேணலெச. யாரும் அந்த மதிலை தாண்டி வராம இருக்க. அப்ப கிசி வெக்கூட்ட தாப்பையன் பெனிமட்ட நொகைக்கி வீமட்ட. யாரும் அந்த மதிலை தாண்டி வராம இருக்கிறதுக்காகத்தான் மதிலுக்கு மேல கண்ணாடி துண்டுகள் பொருத்தப்பட்டிருக்கிறது. 5வது கேள்வி மெந்துர எண்ணட்ட சமார்த்த பதைய சேதையன் உப்புட்டாளி என்ன. அப்ப மெந்துர என்ற சொல்லுக்கான ஒத்த கருத்து சொல்லொன்று பந்தியிலிருந்து தெரிவு செய்து எழுதுங்க. அப்ப மெந்துர என்றது மாளிகையை குறிக்கும். எங்களுக்கு திரும்ப அந்த மாளிகைக்கான ஒரு சொல் தரப்பட்டுள்ளது. கீழே இருந்து 2வது வரியில் 1வது சொல் மகா மந்திரிய. மகா மந்திரிய வட்டா என்று தொடங்கி அந்த வசனம் முடியுது. ஆகவே இங்கே மெந்துர என்ற சொல்லுக்கான ஒத்த கருத்து சொல் மந்திரிய அல்லது மகா மந்திரிய. 2ல ஒரு விடை எழுதினால் அது பொருத்தமானதாக இருக்கும். ஆகவே இதுவும் எங்களுக்கு தெரிவுக்குட்பட்ட வினா. நாங்கள் 3வது அல்லது 4வது வினா, நாங்கள் முதல் பார்த்த கவிதைக்குரிய கேள்வி வினாவும் செய்யலாம் அல்லது இந்த பந்திக்குரிய கேள்வி வினாவை தெரிவு செய்து கொள்ள முடியும். அடுத்த காணொளியில் நாங்கள் 2ஆம் பகுதியின் 5வது வினாவை பார்க்க முடியும்.